நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் நம்ம ரேஷன் கடை நேர்காணலில் கேட்கப்படக்கூடிய சில முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தொகுப்பு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நேர்காணலுக்கு செல்லாதவர்கள் இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இந்த வேலைக்கு நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய நபர்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு முழுக்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய ஒரு கல்வி தகுதியே போதுமானது. இந்த வேலைக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருந்தா இவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, இந்த வேலைக்கு பணியிடம் எங்கே போடுவாங்க, அடுத்தது தேர்வு முறை இது எப்படி தான் எடுக்கிறாங்க, அடுத்தது இதுக்கான சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள். அதெல்லாம் வாங்க என்னென்னு பார்க்கலாம். டோட்டலாக இதுக்கு பார்த்திங்கனாக்கா சேல்ஸ்மேனுக்கு 2610 பேரும், பேக்கருக்கு 794 பேரும் எடுக்கிறாங்க. இது பாருங்கள், சேல்ரி பாருங்கள். சேல்ஸ்மேனாக இருந்தீங்கன்னாக்கா ஸ்டைஃபண்ட் ஃபஸ்ட் இயரில் 6250 ரூபாயிலிருந்து போக போக 8600லேருந்து 29000 வரையும் உங்களுக்கு சேல்ரி இருக்கும். பேக்கர் கட்டுனராக இருந்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இயர் 5500 ரூபாயிலேருந்து 7800 26,000 வரையும் உங்களுக்கு சேல்ரி கிடைக்குங்க. ரெண்டாவது பாருங்கள், குவாலிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்திருந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. இது தமிழ் வழியில் படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ரெண்டாவது இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதில் நீங்கள் எடுத்த மார்க்கும், நியாய விலை கடைக்கு உங்களுக்கு நேர்காணலுக்கு அழைச்சிருப்பாங்க இல்லையா, அதில் சில கேள்விகளும் உங்களை கேட்டிருப்பாங்க. நீங்கள் சொன்ன பதில்களுக்கு அவங்க ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. அந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதுக்கு பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பதாரர்கள் எந்த நிறுவனத்தினுடைய நியாய விலை கடைக்கு பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிறத நேர்முக தேர்தலின் போது நீங்கள் தெரிவிச்சிருப்பீங்க. ஒரு முறை நீங்கள் விருப்பம் அளித்த பிறகு அதை மறுபடியும் மாற்ற இயலாது. விண்ணப்பதாரர்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பணியிடம் ஒதுக்கப்படாத நிலை ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தினுடைய முடிவின்படி அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும். அந்த முடிவு தான் உங்களுக்கு இறுதியானது. இதற்காக தனியாக எந்த ஒரு கலந்தாய்வும் நடைபெறாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கான மெரிட் லிஸ்ட் எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில மாவட்டங்களில் மழையின் காரணமாக நேர்முக தேர்வு நடைபெறாமல் இருக்குது. அவங்களுக்கு முழுவதுமாக நடைபெற்று முடிந்த பின்னர் தான் இதற்கான மெரிட் லிஸ்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது ஜனவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கான மெரிட் லிஸ்ட் வந்ததுமே நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.